இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தி. தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தங்கள் குரல் நெரிக்கப்படும், நாடாளுமன்றத்தில் வலிமை குறைக்கப்படும் என உகாதி திருநாளுக்கு கூறிய வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். உகாதி திருநாளுக்கு கூறிய வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன கருத்தினை தெரிவித்திருக்கிறார்? திராவிட மொழி குடும்பத்தில் தமிழின் உடன்பிறப்பான மொழிகளான தெலுங்கு, கன்னட மொழி பேசக்கூடிய மக்களுக்கான இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கான உகாதி திருநாள் வாழ்த்துக்களை தமிழக முதலமைச்சர் இந்த வாழ்த்து செய்தியில குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்துல முக்கியமாக தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்துல வலிமை என்பது குறையக்கூடிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கும். இதற்காகத்தான் கடந்த 22ஆம் தேதி சென்னையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அடுத்தடுத்த கூட்டங்கள் நடைபெற உள்ளது. இதன் மூலமாக அனைவருடைய கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் முன்னெடுப்புகளுக்கு கவனத்துக்கும் ஆதரவு தற்போது பெருகி வருகிறது. இதற்கு காரணம் ஏற்கனவே இந்தி திணிப்பை எதிர்த்ததுதான் காரணம். அதன் அடிப்படையில தான் இந்த நடவடிக்கை எல்லாம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீண்டும் இந்தி திணிப்பு மூலமாக அந்த வளர்ச்சியை, நமது மொழி அடையாளத்தையும் அழிக்க திட்டமிட்டக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வேளையில தாய்மொழியினுடைய அருமையை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் நோக்கில தான் இந்த கடந்த 22ஆம் தேதி கூட்டம் என்பது நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த கூட்டங்கள் நடைபெற உள்ளது அப்படிங்கிறதையும் இந்த உகதி திருநாள் வாழ்த்து செய்தியில தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.